அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு எல்லாருக்கும் தெரியும். அன்புனா எல்லாரும் அன்பா இருக்கணும் இந்த உலகத்துல, அது ரைட்டு. அறம், அறம் அப்படின்றது, அறன்றது அறம். அறம்னா என்னன்னா, நல்லா குறிச்சு வச்சுங்க, உங்களை இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்கு ஒரு நோக்கத்திற்காக. அந்த நோக்கம், அந்த பயணம் நீங்கள் மட்டுமே தான் நிறைவு செய்ய முடியும். நீங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கையை வாழ முடியும். நீங்க மட்டும்னா உங்களுக்கான வேலையை நீங்க மட்டும் தான் செய்ய முடியும். அந்த வேலையை தெரிந்து செய்தீர்கள்னா அறத்தோட இருக்கீங்கன்னு அர்த்தம். அறம்ன்றது மொராலிட்டி, எத்திக்ஸ், இதெல்லாம் எங்கேயுமே ஸ்டாண்டர்ட் இல்லை. நம்ம ஊர்ல இந்தியாவில் லெப்ட் ஹேண்ட் சைட்ல போறது ரூல், யூரோப்ல ரைட் ஹேண்ட் சைட்ல போறது ரூல். ஒரு மதத்துக்கு வெள்ளிக்கிழமான புனித நாள், இன்னொரு மதத்துக்கு சனிக்கிழமான புனித நாள். இதெல்லாம் உலகம் ஏற்படுத்தப்பட்ட விஷயம். அது அறம் கிடையாது. அறம் என்பது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு குறிப்பிட்ட வேலைக்காக இந்த உலகத்துக்கு உங்களை இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்கு. அந்த வேலையை நீங்க மட்டும் தான் செய்ய முடியும். அப்படி செய்யல அப்படின்னா அதான் சுதர்மம்ன்றது. சுதர்மம்னா நீங்க வந்த வேலையை செய்யறது. பரதர்மம்னா இங்க போட்டிருக்கிற ரூல்ஸ் இருக்கு இல்லையா, குடும்ப ரூல்ஸ், சமூக ரூல்ஸ், மத ரூல்ஸ், நாடு ரூல்ஸ், இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம வரல. நம்மளோட சுதர்மம். அதனாலதான் சுதர்மத்தை ஃபாலோ பண்ண எல்லா ஆளும் காலத்தை வென்று இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழும் காலத்தில் இருந்த சமூகத்தை எதிர்த்து நின்றார். மன்சூர் அல்-ஹிலாஜ் எதிர்த்து நின்றார். ராமானுஜர் எதிர்த்து நின்றார். வள்ளலார் எதிர்த்து நின்றார். டாவோ எதிர்த்து நின்றார். சாண்டசு எதிர்த்து நின்றார். அவர்கள் அவர்களுடைய அறத்தை பேணி பாதுகாத்து வாழ்ந்தார்கள். அன்பும் அறன்னா உங்க வேலையை பார்க்கறது, நீங்க வந்த வேலையை பார்க்கறது. நீங்க வந்த வேலையை பார்க்கறீங்க, பார்த்தீங்கன்னா அன்பா இருப்பீங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின், யாருக்கு இந்த ரெண்டு அன்பும் தான் வந்த வேலையும் தெரியுதோ அவன் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு பயனாகவும். பண்பும் பயனும் அது. பண்புனான இந்த குவாலிட்டியான வாழ்வு. பத்திரிகையில மட்டும் போட்டோம், இல்லத்தில் இது இருக்கணும்னு. அப்போ எல்லா இடத்துலும் இல்லம் என்பது உலகம்தான் நமக்கு. அப்ப அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கைனா இந்த வாழ்வு, இந்த உலக வாழ்வு. எதுக்காக இந்த உலக வாழ்வுனா, எனக்கு திருப்ப அளிக்கப்பட்ட உலக வாழ்வுன்றதுன்னு என் வேலையை செய்யுது. என் வேலையை செய்யும் போதே அன்பா இருக்குது. அன்பா இருக்கும் போதே என் வேலையை செய்யுது. அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து அன்பாருன்னு சொல்றாரு. நபிகள் நாயகம் அன்பாருன்னு சொல்றாரு. எல்லாருமே அன்பாருன்னு சொல்றாங்க. இந்த அன்பு தான் சிக்கரி என்பது ஒட்டுமொத்த அன்பின் தன்மை. நான் கையை நல்லா நீட்டி என்னுடைய தோல் மீது அணைத்து கொண்டு இந்த உலகம் முழுவதையும் என் அன்பால் நிரப்ப வந்தேன். ஆனா டாக்டர் பேட்ச் 1931 மிக முக்கியமான விஷயம் கவனிங்க. எல்லாம் நம்ம வாழ்க்கை எங்க போய் இந்த சிக்கரி ஏன் தனியா நிக்குதுன்றது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணினா எங்க போய் நிக்குது, ஏன் தனியா நிக்குதுன்றது உங்களுக்கு தெரியும், முடிஞ்சோடனே தெரியும். 1931 டாக்டர் பேட்ச் ஏதோ ஒரு பயங்கரமான நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காரு. நெருக்கடி உள்ளானதால செம கடுப்பாயிட்டு என்ன பண்றாருன்னா, யாரோ பொசஸ் பண்ணிருக்காங்க, அவரை பொசஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப அழுத்தி இருக்கிறாங்க.
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கருத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க பேராசையின் காரணமாக. அதான் சொல்றாரு, நான் வந்து யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல. அதான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, சொசைட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், பேட் ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தாலும் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டி மாட்டி அவர் வந்து ஒரு வெறுப்புணர்வுல வந்துடுறாரு. என்னடா வாழ்க்கை, எல்லாரும் என்ன யூஸ் பண்றாங்க, எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, சொசைட்டி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அது ஒரு நார்ம்ஸ் போடுது, அப்பதான் சிக்கல் கிடைக்கும். நான் நானாவே இல்லையே, எந்த ஒரு செயலும் நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த ஒரு செயலும் எனக்கானதே இல்லையே. நான் எங்க நான் எங்க இருக்கேன், நான் யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை இந்த இந்த சமூகமும் குடும்பமும் அதிகாரமும் அவருக்கு தந்ததன் விளைவாக சிக்கரி கொடுத்து மிகப்பெரிய திறத்தல் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த அந்த சிக்கரிக்கு பேர், அந்த சிக்கரி மலரோட பேரே வந்து மதர்லினஸ் ஃப்ளவர், டிமாண்டிங் லவ் டு கிவிங் லவ், லவ் அண்ட் லெட் கோ அப்படின்னு. அந்த இதுல இருந்து அவர் வரும்போது மிகப்பெரிய அன்பா, அதாவது முதல்ல இம்பேஷன்ஸ், பதட்டம் குறைந்து அமைதியானாரு, அறிவானாரு, கனவு காண ஆரம்பிச்சாரு, இருமையிலிருந்து ஓர்மை ஆனாரு, இப்ப அன்பானார். அஞ்சாவது அன்பாயிட்டு, அன்பு யாருக்கு இந்த ரெமெடி தேவை அப்படின்னு வர்றாரு. மிகவும் கொடூரமான ஒரு கேரக்டர் இருக்குன்னா சில இடத்துல அது அம்மா கேரக்டர். நான் சொல்றது உங்களுக்கு விசித்திரமா இருக்கும். அம்மா வந்து ரொம்ப மிகவும் போற்றத்தக்க விஷயமா வந்து இந்த சமூகம் நடத்திருக்காரு. அதுல மாற்றுக்கிறது இல்லை. பெரிய உயர்வான அம்மாக்கள் வந்திருக்காங்க. ஆனா அம்மாக்களால பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட நபர்களை நான் சந்திச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, அதுக்கும் அந்த அம்மா ஏன் அப்படி ஆனாங்க அப்படின்னா, அதுக்கும் இந்த சமூகம் தான் காரணம். அழுத்தி வைக்கப்பட்டு சூழ்நிலை காரணமாக, குரூயல் மதர்ஸ், ஆமா, சூழ்நிலை காரணமாக நிறைய விஷயங்களால வந்து தாக்கம் ஏற்பட்டு, அது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி எடுத்து ஒரு இடத்துல ஒரு மாற்றத்தை பார்க்கலான்னும் போது திருப்ப திருப்ப அழுத்தப்பட்டதன் காரணமாக அவங்க அந்த அந்த குடும்ப இதுல வந்து சிக்கி 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 அவங்களை அறியாமலேயே தான் செய்வது எல்லாம் சரின்னு நினைத்து கொண்டு மனோவசியமாகி தான் தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையில போன விஷயம். அடுத்த ஒரு அம்மா தன்மை, தாய் அன்பின் தன்மையில இருக்கிற மனிதர்கள். இது வந்து இந்த ரெமெடி, இந்த ஃப்ளவர் வந்து ஃபெமினைன் ஃப்ளவர், அதாவது தாய் அன்பின் மலர். இதுல இந்த மனிதர்கள் யாருக்கு தேவை? 38 குணநலன்கள்ல இந்த சிக்கரி தேவைப்பட குணநலன் தான் அடிப்படையில ஒரு ஆரம்ப கட்டத்துல இருந்து குழந்தையா இருந்து வடிவமைச்சு ஒரு சமூகத்துக்குள்ள உள்ள வர்ற வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மண்ணில் இருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்ஃபியரன்ஸ், குறுக்கீடுகளும் கையாளுதல் இந்த மனிதர்களுக்கு எல்லாத்திலுமே குறிக்கிறது. சாப்பிடும் போது மென்னு சாப்பிடு, என்ன சாப்பிடுற, ஒழுங்கா உட்காரு,
எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் பண்றேன். அது இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாத்துலயுமே. கல்யாணம் ஆன பிறகும் இன்டர்ஃபியரன்ஸ். அது இன்டர்ஃபியரன்ஸ் வந்து சரியான முறையில கையாளப்படவில்லைன்னா எமோஷனல் பிளாக்மெயிலு, கிரிட்டிக்கலா போறது, நயவஞ்சகமா நடித்தல், கண்ட்ரோல் பண்றதுக்கான யுத்திகளை பயன்படுத்துதல், அதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்றது, அதிகமான பிரச்சனைகளை உருவாக்குதல், எமோஷனல் பிளாக்மெயில் இதெல்லாம் பண்றது. இந்த மற்ற ரெமெடிஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸ்ட்ராட்டஜினா இப்படி இப்படி போனா இப்படிதான் வரும் அப்படின்னு. இது மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜிக்கலா, அதாவது இந்த ரெமெடி தேவைப்படுற மனிதர் மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒவ்வொன்றா பாயிண்டா பூம் பண்ணும். ஈவன் வந்து பொருட்களை கூட மறைத்து வைத்து அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து ஒரு தப்பான ஒரு, அதாவது இந்த ஒரு சூழலை பார்க்கணும். ஒரு குடும்ப சூழல்ல மாட்டி விட்டு கஷ்டப்படுத்தி ஒரு சுகம் காணக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். ஏன் அப்படி இருக்காங்கன்னா, இளமை காலத்துல சின்ன வயசுல இவங்களுக்கு இவங்க அன்பு வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையை அடக்கி வைக்கிறதுனால இப்படிதான் வாழ்க்கைன்னு அவங்க வந்து தன்னை வந்து அப்ரிங் பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த பேக் டிராப், இந்த பின்புலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மனிதர்கள் எப்பயுமே தான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், தனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வேணும்னு நினைக்கும். அடுத்து நான் அன்பா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், நான் இதை செய்யறேன், உனக்கு நீ என்ன செய்யற எனக்கு அப்படின்னு அட்ராக்ஷனை ரொம்ப விரும்புவாங்க, முக்கியத்துவத்தை விரும்புவாங்க. கண்டிஷனல் லவ், நான் அது லவ் பண்றதுனால உனக்கு எனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன லாபம் அப்படின்னு எப்பயுமே தொண பேசுனுங்கிறது. நான் நைட்டு கூட இருந்துச்சு, நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்றேன், உனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ எனக்கு இதெல்லாம் பண்ணலைன்னா என்னோட வாழ்க்கையே போயிடும், என்னை வந்து நான் வாழ்க்கையை இழந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் அப்படின்ற டைட்டில் வருது. எல்லா மற்றவங்களை பற்றி அக்கறை, அதிகமான அக்கறை, அதாவது குழந்தைகளை பற்றி அதிகமான அக்கறை, ஓவர் அக்கறை. அடுத்து ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பத்திலாம் அக்கறை. இந்த இடத்துல கலீல் ஜிப்ரான் ஒன்று சொல்றாரு, ஒரு அரண்மனை இருக்கு அப்படின்னா அந்த அரண்மனைன்றது ஒரு குடும்பம் மாதிரி நினைச்சிட்டீங்கன்னா, அந்த அரண்மனையில் இருக்க தூண்கள் வந்து 2 தூண்களுக்கு இடையே, ஒரு தூண் இன்னொரு தூணுக்கு அதுக்கு இடையே இடைவெளி இருக்கும். ஒருத்தரை ஒண்ணு தள்ளி இருந்தாதான், ஒண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தாதான், ஒண்ணு புரிதல் இருந்தாதான் அந்த அரண்மனை நிற்கும், இந்த கோட்டையோ இல்ல அரண்மனையோ நிற்கும். அந்த மாதிரி நாம என்ன ஆயிட்டோம்னா, ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஜாங்கு மாதிரி ஒட்டிட்டாங்க. இவனுடைய தனித்தன்மை முக்கியம் சொல்லிட்டு இவன் போய் அவங்கள வந்து ஆதிக்கம் செலுத்துறது, அவங்க இதுல ஆதிக்கம் செலுத்துறது, குழந்தைங்களை ஆதிக்கம் செலுத்துறது, ஒட்டு மொத்தமா போய் அதுல எந்த விதமான உயிர்ப்பும் இல்லாமல், ஒரு தனித்தன்மை இல்லாம, ஒரு போராட்டத்துக்கிடையே அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க ஒரு பதட்டத்துல. இந்த பெரிய பேராசை, நிறைய பேராசைகள், மற்றவர்களை வழிநடத்துறதுக்கு தானா இருக்கிறது மாதிரி நினைத்துக் கொள்றது, அதாவது குழந்தைகள், அதாவது குடும்பம். இந்த ரெமெடி, அந்த சிக்கரின்ற ஒரு மலர் பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நண்டு வலை, நண்டு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி நண்டுகள் மேல போயிட்டே இருக்கும், எதனா பிரச்சனை வச்சுன்னா டக்குன்னு வலைக்குள்ள போயிடும். அந்த மாதிரிதான் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தை சுத்தியே இருக்கும். குடும்பத்துல இருக்கிற மெயினா அதிகமா பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா குழந்தைகள் சிக்கிரியா மாறுறதுக்கான, சிக்கிரி தேவைப்படுகளை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எப்பயுமே சொல்லி கட்டுவாங்க, எல்லாம் உங்களுக்காக தான் பண்றேன், நாங்க உங்களுக்காக தான் தியாகம் பண்ணிருக்கோம், எங்க கை விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எதனா மீறி போனாங்கன்னா அதுக்காக டாக்டிக்ஸை பயன்படுத்தி
அவங்கள கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்து உள்ள உட்கார வச்சு அவங்கள வந்து பலவீனப்படுத்தி வளர விடாம நிறைய நேரத்துல அது ஒரு இடத்துல பாயிண்ட் ஒரு ஒரு புக்ல போட்டிருக்கான். பெற்றோரை விட்டு குழந்தைகள் ஏன் வெளியேறுகின்றாங்க? அன்பான பெற்றோர்கள், அரண் சார்ந்த ஒரு பெற்றோர்களை விட்டு குழந்தைகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு சிக்கரி மலர் கிடைச்சதுன்னா மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை அவங்க உருவாக்குவாங்க. அடுத்து யாருக்கு தேவை அப்படின்னா, எதுலையுமே ஒரு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஈகோ சென்ட்ரிக், பயங்கரமா ஈகோ இருக்கிற தன்மையாளர்களுக்கு ஈகோ சென்ட்ரிக் பயங்கரமா ஈகோ இருக்கும். நீங்க அதில் டச் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. சீன் கிரியேட் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றது, எமோஷனல் பிளாக்மெயில் பண்றது, குடும்ப சூழலை அப்படியே மாத்துறது. வெளியே கிளம்புறோம்னு நினைக்கிறோம். முக்கியமா இதெல்லாம் எங்க நடக்கும்னா ஃபங்க்ஷன் அப்போ, இல்லாட்டி ஒரு திருவிழா அப்போ, இல்லாட்டி வீட்டுல பண்டிகை இருக்கும் போது வீட்டுல ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நிறைய மாற்றங்கள் நிகழும். இதை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். யாரோ ஒருத்தர் சிக்கரி தேவைப்படக்கூடிய நபரா இருந்தாருன்னா அந்த ஃபங்க்ஷனும் அந்த பண்டிகையும் கொலாப்ஸ் ஆகும். எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னும் போது நாம வந்து குடும்பம் என்பது அன்பு மரணம்னு சொல்லிட்டோம். இந்த வாழ்க்கை இல்ல இந்த உலக வாழ்க்கைய இந்த குடும்பத்துல அன்பும் அறனும் இருக்கா? முதல்ல அன்பு இருக்கா? மத்த இருக்கிற குடும்ப உறுப்பினருக்கு 4-5 பேருக்கு நாம அவங்க தனித்தன்மையை போற்றுகிறோமா? அவர்கள் தனித்தன்மையை போற்றி தன் அறன்படி வாழ்வதற்கு இந்த மலர் தன் அறம்படி. உலகம் சொல்ற கோட்பாடுகள் இல்லை. உலகம்ன்றதே ஒரு மாயை. சொசைட்டின்றதே ஒரு மாயை. சொசைட்டின்றது ஒரு ஆடியன்ஸ், ஒரு கூட்டம். அது வந்து பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடும். நான் யாரு? அன்புனா நான் அன்பாக இருக்கிறேன். அன்பாக இருக்கிறேன்னா மத்தவங்க கிட்ட இல்ல, நான் அன்பாக இருக்கிறேன். நானே அன்பு. நான் வந்த வேலையை பார்க்கிறேன். அடுத்து பயங்கரமா டிரணி, டெரர் மாதிரி, டெரரிஸ்ட் மாதிரி இருப்பான். இப்ப டெரரிஸ்ட் எல்லாம் ஏன் உருவாரான்னு நீங்க கொஞ்சம் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மனநிலை, இந்த மாதிரி வந்து வெறுமை, அன்பு இல்லாத காரணத்துல தான் உருவாக்குறாங்க. அப்சஸ்ட் ஆஃப் செல்ஃப், எப்பயுமே தான் இருக்கணும். ஒண்ணு இல்ல, ஒரு 15 வருஷம் ஒரு குடும்ப தலைவி கிட்ட இல்ல தலைவன் கிட்ட அவங்க கிட்ட இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை அவங்க சொல்லுவாங்க, நடத்தி பாரு, இந்த குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நடத்தி பாருன்னு. சரி கூட நடத்தலாம் அப்படின்னா நீங்க சரியா நடத்திட்டீங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது, அவங்களுக்கு சரியான விஷயங்கள், அதாவது எல்லாமே சரியா போயிட்டு இருக்குன்னா அவங்க ஒரு கலைபுரத்தை உண்டு பண்ணி திருப்பி அந்த விஷயத்தை ஸ்நாச் பண்ண முயற்சி பண்ணுவோம், கண்ட்ரோல் எடுக்க முயற்சி பண்ணுவோம். கண்ட்ரோல் எடுக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் இந்த இந்த தன்மையாளர்களுக்கு இருக்கும், இந்த சிக்கரி தேவைப்படக்கூடியவர்களுக்கு இருக்கும். அடுத்து இவங்க கிட்ட சின்சியரிட்டி எதிர்பார்க்க முடியாது, நன்றி உணர்வு இருக்காது, மன்னித்தல் உணர்வு இருக்காது. பேசிக்கா இருக்கிற டெண்டன்சி, நமக்கு பேசிக்கா இருக்கிற டெண்டன்சி இது. மன்னித்தல் வேணும், உண்மை வேணும், தியாக உணர்வு வேணும், அதே மாதிரி விட்டு கொடுத்தல் வேணும். இது இருக்காது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து சும்மாவே யாரை பத்தினா பேசினுக்குது, சூப்பர் மதர் மாதிரி அப்படி எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா, வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களும் பெர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா ஒண்ணு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் இல்ல பத்தியா அப்படி ஆயிடுச்சு, உனக்கு ஒண்ணும் தெரியாது டக்குன்னு சொல்றது. இதே எக்ஸ்டென்ஷன் ஒரு அம்மா, ஒரு 45 வயசு அம்மா இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகிற பையன்கிட்ட போகும்போது அந்த பையனுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்து நிறுத்த வச்சிருவாங்க அவங்களோட ஈகோக்காக. என்ன மதிக்கல, நீ வந்து அதை பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா நான் செத்துருவேன், இது பிளாக்மெயில். இந்த டெண்டன்சி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் இவங்க, பயங்கர குரூயலா நடந்துக்கக்கூடியவங்க. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது.
பயங்கரமா மூட் சேஞ்சு, மூட் ஸ்விங்கு சூழ்நிலை நடக்கிறதுல இவங்களே இன்டென்ஷனலா பண்ணுவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் கைகை தசரதன் முடிவு பண்ணிட்டாரு ராமரை வந்து பட்டாபிஷேகம் நடத்தணும். அப்படியே போய் உள்ள போய் தலைவருக்கு ஓரமா படுத்துக்கிட்டு அது பாத்தீங்கன்னா சிக்கிரி அவங்களுக்கு கொடுத்திருந்தா ராமாயணமே நடந்திருக்கு. சரியா சிக்கிரி கொடுத்திருந்தா ராமாயணம் நடந்திருக்கு. அடுத்து இவங்க எல்லா சூழ்நிலையும் வந்து பிளசண்டா வச்சுக்கோங்க. யாருன்னா கிடைச்சாங்கன்னா எமோஷனல் பேக்கேஜ் அப்படியே குப்பை மாதிரி அவங்களோட எமோஷனை கொட்டி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க வெளியே போகும்போது நீங்க ஒரு 4 நாளைக்கு கவலைக்கிடமாயிடும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, சிக்ரி நபர்களை தூரத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னு, கவனிக்கணும் அப்படின்னு. இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்னா அன்பு காட்டணும்னு நினைச்ச இடத்துல அன்பு காட்ட முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டால் அன்பை அடக்கி வச்சுட்டாங்க. அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்றாங்க. எப்போ பார்த்தாலும் எப்படி நான் ஃபீல் பண்றேன், எனக்கு என்ன தேவை அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு, உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றது, கையாண்டு கொண்டே இருக்கிறது கரெக்டான மேனிபுலேஷன். அது டிராமா போடுறது, பயங்கரமா டிராமா போடுறது. இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து மக்கள் கூட இருந்துக்கணும். நீங்க தனியா விட்டு பாருங்க, கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் சில்ட்ரன் அதாவது குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்தவொடனே வீடு காலியா இருக்குது, குழந்தைய ஃபாரின் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா வீடு காலியா இருக்குதுன்னு வருத்தப்படுறவங்க எல்லாம் சிக்கிரி கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தை வீட்டுக்கு அம்மா விட்டு போகல, ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகும்போது அப்படியே போய் புடவை பிடிச்சி நிக்குது, இல்லாட்டி ட்ரெஸ் பிடிச்சின்னு அப்படியே நிக்குது, கட்டி பிடிச்சது காலை பிடிச்சி கட்டி பிடிச்சதுன்னா அது சிக்கிரி தேவைப்படக்கூடிய குழந்தைன்னு அர்த்தம். அப்படியே கிளிங்கிங், கட்டி பிடிக்கிறது, ஒட்டிக்கிறது, ரொம்ப க்ளோஸா இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது, அதெல்லாம் வந்து இவங்க ஓவர் பேரிங் மதர். ரொம்ப வித்தியாசமா எல்லாத்தையும் பாக்குறவங்க. எனக்கு மட்டும் தான் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது. ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் இருக்காது, குறை அறிவு இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீடி, எப்பயுமே நீடு தேவைன்றது. செல்ஃபிஷ் லவ். அப்பா சொல்லுவாரு, நான் இப்படிலாம் கவலைப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அதுவும் சீக்கிரம் எனக்கு வந்து கரெக்டா வந்து நீ வந்து எல்லாத்தையும் ரீபே பண்ணணும், எழுதி வச்சுக்கிறது, நோட்ல எழுதி வச்சுக்கிறது. எல்கேஜில இருந்து உனக்கு இதெல்லாம் செலவு பண்ண, எனக்கு எல்லாம் ரீபே பண்ணு. அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் கஷ்டப்பண்ண, எனக்கு எல்லாம் ரீபே பண்ணு, நீ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சிக்கரி கொடுத்தீங்கன்னா ஒரே மாசம் கல்யாணம் பண்ணி வச்சிடும். குழந்தைங்க அழுதுனே இருக்குது, குட்டி குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க தூக்கி வச்சுட்டு அமைதியாகுதுன்னா அதுக்கு சிக்கரி கொடுத்தீங்கன்னா சைலண்டா இருக்கும். பிளாக் ஹோல், பாட்டம்லெஸ் பிட்னு காரணம் இல்லாம கண்ட்ரோல் பண்றது, அப்படியே பார்த்துட்டே இருக்கு, ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருக்குது. குற்றம் கண்டுபிடிக்கிறது, குற்றம் கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணனே, பாத்தியா நான் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது, நான் தான் கரெக்டா பண்றேன்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்குது. என்ன மிஸ் பண்றியான்னு கேட்டுனே இருக்கு. ஃபோன் பண்ணி ஏதாவது தூரம் போட்டா மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு கேக்குது. ஃபெமினிட்டி, அதாவது பெண் தன்மை அதிகமா, அதாவது தாயன்பு அதிகமா இருக்குது. இந்த மதர் சர்ச் எல்லாம் இருக்குல்ல, சர்ச், இந்த நன்ஸ் எல்லாம் மதர் சர்ச், அவங்களுக்கு வந்து இந்த சிக்கரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். ஹார்ட், லோவர் பார்ட், ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அதாவது ஹார்ட் சம்பந்தப்பட்டனா ஹார்ட்டியா இருக்கிறது, வார்ம்தா இருக்கிறது. அதே நேரத்தில் இவங்களும் எமோஷனல் பாய்சனிங். லிவர் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் இந்த சிக்கரி தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு. பிகாஸ் அதனுடைய குரூயாலிட்டி, இந்த பைல் சுரப்பு இருக்கு இல்லையா, அந்த பைல வந்து விஷத்தன்மை இருக்கும். அந்த லாஸ்ட்ல அந்த ஆடு கோழிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த
லிவர்ல இருந்து அந்த இதுவும் எடுப்பாங்க, பச்சை நிறமா இருக்குது. அதனாலதான் இவங்களுக்கு அந்த குரூயாலிட்டி, இந்த அந்த டென்ஷனு, இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அங்க பாதிக்கப்படுது. அதாவது யதார்த்தமான தேவையை வந்து பூர்த்தியாக மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. இவங்க தன்னைத்தானே மூளை செலவு பண்ணிட்டு தான் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனர்ஜி வேம்பயர்ஸ். அப்படியே வேம்பயர்னு தெரியும் இல்லையா? எனர்ஜி அப்படியே எனர்ஜி வேம்பயர்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்றாங்க இந்த நபர்களை, இந்த சிக்கரி தேவைப்படக்கூடிய நபர்களை. எக்ஸஸ் பொட்டன்ஷியல் எல்லாத்துலயுமே உச்சபட்சம். டென்ஷனு, வஞ்சம் கலந்து போயிட்டு வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. லவ் வாய்டு, லவ் பெர்வர்ட், அன்பே இல்லாத ஒரு இது. அதனால என்னன்னா குட்டி குட்டி விஷயங்கள், எதனா பொருளை வாங்கி வச்சு ஒருத்தர் வீட்டுக்கு போனோம், நான் கிட்டத்தட்ட ஒரு 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 ரூம் ஃபுல்லா படங்கள், குட்டி குட்டியா ஒரு ஆயிரக்கணக்கான படங்கள் படங்கள் சின்ன சின்ன விஷயங்கள், அதை பார்த்துட்டு பார்த்துட்டு அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து சிக்கரி தேவைப்படக்கூடிய மனநிலை. ப்ரையாரிட்டி எப்பயுமே தான் தான் அப்படின்றது. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பே உடைச்சு தான் தான் கண்ட்ரோல் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் காலி பண்ணிட்டு அவங்க வந்து கண்ட்ரோல் எடுப்பாங்க. அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி. இந்த இந்த ரெமெடி வந்து இந்த மனநிலைத்து வந்து ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். கைவிடப்பட்ட நிலை, அபேண்டன்ட் நிலை இருக்கும் இந்த மனிதர்களுக்கு. எப்பயுமே சிக்கரி வந்து உதவி பண்றதுக்கு காத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க கேட்கணும். கேட்டுட்டீங்கன்னா அடுத்த க்ஷணம் வந்து அவங்க உதவி, அடுத்த செகண்ட் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள உதவி பண்ணுவாங்க. இதுல ஒரு டாக்டிஸ் என்னன்னா, பாத்தியா நான் இல்லாம இதை முடிக்க முடியல, நீ நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வீட்டுல சொல்லுவாங்க. நான் எல்லாம் முக்கியம் இல்லைங்க, எல்லாமே நீங்க தாங்க முக்கியம், நான் எனக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க முக்கியம் இல்லாம நடந்துக்கிட்டீங்கன்னா வேலை முடிச்சு சீன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்கதான் எல்லாத்துலயுமே பிரதானமா இருக்கும். கல்யாணத்துல மாப்பிள்ள, இதுல வந்து சாவுல வந்து போனோம்னு வாங்கலாம், அது இந்த கேரக்டர் தான். ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா, என்னுடைய வயதுக்கு ஆல்மோஸ்ட் 40 எண்டுன்னு வச்சுங்களேன். சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன். சில ஃபேமிலியில சில அம்மாக்கள் அந்த காலத்துல புகை கூண்டு இருக்கிற வீட்டுல விறகுல நல்ல உயர்வா வாழ்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தை கூட பார்க்காம அவங்களோட குழந்தையோட நண்பர்களுக்கு அப்படி ஒரு அன்பு. அதாவது தான் குழந்தை கூட பார்த்துக்க மாட்டாங்க. எந்த டைம் போனாலும், காலையில போனாலும், மதியம் போனாலும், சாயந்தரம் போனாலும், 11 மணிக்கு போனாலும், 12 மணிக்கு நைட் போனாலும், அதே ஒரு தன்மையோட குழந்தைகளை பார்த்தல், கணவனை பார்த்தல், வீட்டில் இருக்கிற பெற்றோர்களை பார்த்தல், மாமியார் மாமன்களை பார்த்தல், அப்படியே நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அது அம்மா கேரக்டர்ல, அதாவது அம்மான்ற ஒரு ஸ்தானம் கிடையாது, தாய் அன்புன்ற ஒரு ஸ்தானம். லிட்டரலா பார்த்திருக்கேன். அவங்க வந்து அவங்களுடைய படுக்கை அறையேன்றது வந்து கிச்சன் மட்டும் தான் இருக்கும். உடல் முழுதும் வந்து அங்கங்க தீக்காயம் பட்டிருக்கும், அழுக்கா இருக்கும். அதாவது 24 hours 365 நாளும் அவங்களுக்கு வேலையாங்கிறாங்க. எல்லா கடமைகளும் சரியா செய்து எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல், உள்ளீடும் இல்லாமல், கையாளுதலும் இல்லாமல் அந்த அந்த அவங்களுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளிலும், ஒவ்வொரு வாய்ப்புகளிலும், சின்ன சின்ன வாய்ப்புகளிலும் பெரிய வாய்ப்புகளிலும் தன்னை இழந்து தான் என்ற அகங்காரத்தை அன்பு என்ற ஒரு தன்மையா மாற்றி கொடுத்துருக்கிறவங்கள ஏகப்பட்ட பேர் பார்த்திருக்கேன். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் சொன்ன அம்மாவும் பார்த்திருக்கேன், இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு அம்மாவும் பார்த்திருக்கேன்.
அவங்க வளர்ந்த விதமே வேற மாதிரி இருக்கும். மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருப்பாங்க. அவங்க புது ட்ரெஸ் போட்டு பார்த்திருக்க மாட்டோம். ஒரு கல்யாணத்துக்கு இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டும், ஒரு பண்டிகை இருக்கட்டும், அவர்களுடைய வேலை அந்த இடம் தான். அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கறது இப்போ ஆல்மோஸ்ட் நில். என்ன சொல்லி கொடுக்குறோம் நம்ம? அம்மா பசங்க கிட்ட, குழந்தைங்க கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு நீ மட்டும் சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காத, ஓடு ஓடு ஓடு, படி, மார்க் எடு, பெரிய பணக்காரனாவு. என்னைக்குன்னா உன்ன படின்னு சொன்னமா? அந்த காலத்துல அந்த அம்மாவை பார்த்தாவே நமக்கு தெரியும். என்ன தெரியும்? இது இது வந்து படிப்பல்ல வாழ்வு, நாம வாழ்வதற்கான வாழ்வு, நம்மை படிப்பதற்கான வாழ்வு. யாருன்னா வந்து வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கல்யாணம் ஆகல, குழந்தை பிறகுலாம், அந்த மாதிரி அம்மாக்கள் யாருன்னா இருக்காங்களா பாருங்க. போயிட்டு ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அடுத்த க்ஷணம் உங்கள் வாழ்க்கை மாறும். கடவுளே தடுத்து நிறுத்தினாலும், இந்த பிரபஞ்சமே தடுத்து நிறுத்தணும். ஏன்னா அன்பின் சொரூபம், அறத்தின் சொரூபம் அது. இதுதான் இப்படி இருக்கதான். அதே மாதிரி அப்பாக்கள், தாயமானமான இருக்கிற தாயும் மாணவரா இருக்கிற அப்பாக்கள், மனைவி இழந்த எத்தனையோ அப்பாக்கள் திரும்பவும் கல்யாணம் பண்ணாம தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் எல்லா பணிவிடையும் செய்து ஒதுங்கி இருந்து அவர்கள் வளர்வதை ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை வடிப்பது போல வடித்து விட்டு தள்ளி நிற்பான். அந்த அந்த கரெக்டான லைன் தெரியும், அந்த டிஃபரன்ஸ். போதும், இவ்வளவுதான் நம்ம போனோம், இதுக்கப்புறம் போனா ஒட்டிக்கும் அப்பிக்கும் முடிஞ்சிருச்சு வேலை அப்படின்னு தெரியும். பல குடும்பங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு வந்தது இந்த மாதிரி அப்பாக்களும் அம்மாக்களும் சிக்கிரியினுடைய முழு தன்மையில இருந்ததுனாலதான். ஆனால் சிக்கிரி தேவைக்கூடிய நண்பர்களா இருந்து குடும்பங்களை சிதைத்து, மனம் சிதைந்து, சிதைவு நோயில ஓசிடி வந்தது காரணமே தான். அந்த எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு, இந்த எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு ஓசிடி. ஏன் பெண்களுக்கு வருது? அவங்கள சரியா நம்ம பராமரிக்கல, அவர்களுக்கான ஸ்பேஸ கொடுக்கல, அவங்களுக்கான உண்மையான விஷயங்கள் என்னன்னு கொடுக்கல, திரும்ப 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 பயன்படுத்திட்டோம். ஒரு முக்கியமான நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களை ஒரு 10 நாள் நீங்க எடுத்துட்டு போய் இயற்கை சூழல்ல எந்த வேலையும் செய்யாமல் அவர்களை அங்க விட்டு அவர் சௌரியமா தனியா இருக்க முடியுமானா தனிமையா இருக்க பழகின, இயற்கையோட இருக்க பழக வைத்தீர்கள் என்றால் அப்பதான் தெரியும் அந்த சிக்கிரி மனநிலை எவ்வளவு வந்து அவங்களுக்கு பூத்து இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு எந்த நோயும் வராது. ஏன் பெண்களுக்கு கேன்சர் வருது? ஏன் பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருது? ஏன் பெண்களுக்கு வந்து ஓவரியன் கேன்சர் வருதுன்னா இதுதான். திரும்ப 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 பெண்ணை வந்து நம்ம வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு எடுத்துட்டு போய் ஒரு வேலைக்காரங்க மாதிரி வச்சுட்டோம். இந்த ரெமெடி மட்டும்தான், சிக்கரி மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டே இருக்குது. என்ன வெயிட் பண்ணுது? நான் ரோட்டு ஓரம் வெயிட் பண்ணுது, நாட்டுக்குள்ள வந்துருச்சு, நான் திரும்ப வந்து இயற்கையா மாற மாட்டேனா? இயற்கையா போக மாட்டேனா? நான் இயற்கை கிட்ட திருப்பி ரிட்டர்ன் போகுது. அது சிக்கரி மலர் ரிட்டர்னிங் டு நேச்சர். இந்த சமூகம் பெண்களை எந்த காலத்திலையும் சரியா நடத்தல, எந்த காலத்திலையும் நடத்தல. மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், சில பெரிய ஞானிகள் கூட சரியா நடத்தல. சில இடத்துல அவங்க பயந்தாங்க. வெகு சில ஞானிகள் தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்போ இந்த தன்மையை வந்து மில்லர், அதான் முதல்ல சொன்னேன், அடிப்படையில நான் யாருன்னா அன்பு மரணம் உள்ளாகி இருக்கிறவன்.
என்கிட்ட அன்பு பீறிட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு இதுல எனக்கு சிஸ்டம் என்ன பண்ணிச்சுன்னா, சொசைட்டி சிஸ்டம், ஃபேமிலி சிஸ்டம் எல்லாம் என்னை போட்டு கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி நான் இல்லாம ஆக்கி ஒரு மரம் மாதிரி என்னை வந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருச்சு. அவ்வளவுதான். அதை வந்து மீட்டெடுக்கும். உங்களுடைய இயற்கை தன்மையை மீட்டெடுக்க, உங்களுடைய இயல்பை மீட்டெடுக்க, உங்களுடைய உயிர்ப்பை மீட்டெடுக்க, உங்களுடைய தெய்வீகத்தை மீட்டெடுக்க, உங்களுடைய எல்லா விஷயங்கள் இருந்து உங்களை விடுதலையாக்க இந்த சிக்கரி ஹெல்ப் ஆகும். பாரதிதாசன் சொல்றான், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். எந்த குடும்பம் அன்பும் அறனும் இருக்கோ, எந்த குடும்பத்தில் அன்பும் அறனும் போற்றப்படுகிறதோ, எந்த குடும்பத்தில் தனித்தன்மை போற்றப்படுகிறதோ, எந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உள்ளில் இருக்கும் அந்த தெய்வீகத்தை நான் பார்த்து வணங்குகிறேன் என்கிறதோ, அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாக தான் இருக்கும். அந்த கோயிலை போக தேவையில்ல, அந்த குடும்பம் தான் கோயில், அந்த குடும்பம் தான் மசூதி, அந்த குடும்பம் தான் சர்ச்சு. இதை சொல்றதுதான் சிக்கரி. என்ன பண்ணி வச்சிருக்கோம்? அந்த கேள்வி கேட்கறது தான் சிக்கரி. அதனால எல்லாரும் ஒரு டோஸ் சிக்கரி போட்டுங்க.